பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆதியாகம புஸ்தகம் 35 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து நாம் தியானிப்போமாக. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனை இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் குமாரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமின் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ராகேல் தன்னுடைய பிரசவிக்கக்கூடியதான அந்த கடைசி நேரத்தில் அவள் ஒரு மரண சூழ்நிலைக்குள்ளே, மரணத்துக்கு எதுவாக நிலைமைக்குள்ளே கடந்து போனால், இப்படிப்பட்டதான நேரத்தில் அவள் பெற்றெடுத்ததான அந்த மகனுக்கு பெனோனி என்று பெயர் வைத்தாள். தகப்பனோ பென்யமின் என்று பெயர் வைத்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ராகேல் பெனோனி என்று வைத்ததற்கு காரணம், பெனோனி என்று சொன்னால் என்னுடைய வருத்தத்தின், என்னுடைய துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். தகப்பனோ அவனுக்கு பென்யமின் என்று பெயர் வைத்தார். பென்யமின் என்று சொன்னால் என்னுடைய வலது பாரிசத்தின் மகன் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இங்கே ராகேல் அந்த தாயானவள் இந்த பூமிக்குரியதான மனிதர்களுக்கு, பூமிக்குரிய தாய் தகப்பனுக்கு, பூமிக்குரிய மனுஷர்களுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார்கள். தகப்பன் என்று சொல்லும் போது அந்த தகப்பன் ஆண்டவருக்கு நிழலாட்டமாக, நம்முடைய பிதாவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். பிரியமானே, இங்கே அந்த ஸ்திரீயானவள் தான் பிரசவிக்கும் போது தனக்கு உண்டாயிருந்ததான வேதனை, துக்கங்கள், அந்த மரண படுக்கை, மரணத்தினுடைய சூழ்நிலை, இவைகளை பார்த்துவிட்டு தனக்கு பிறந்த மகன் தன்னுடைய வருத்தத்துக்கேற்ற ஒரு மகனாக, தன்னுடைய துக்கத்துக்குரிய ஒரு மகன் என்று சொல்லிதான் அவள் நினைக்கிறாள். ஆனால் தகப்பனோ அவ்விதமாக நினைக்கவில்லை. தகப்பன் அவனை வலது பாரிசத்தின் மகன் என்று சொல்லிதான் நினைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய மனிதர்கள், இந்த பூமிக்குரியதான தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளை தத்தெடுக்கும் போது, இல்லாவிட்ட பெற்றெடுக்கும் போது அவர்கள் பூமிக்குரியதான அந்த நிலைமையிலே பார்க்கிறார்கள், இல்லாவிட்ட பூமிக்குரிய கண்ணோட்டத்திலே பார்க்கிறார்கள். அவர்களுடைய அந்த அந்த தற்சமயம் உள்ள சூழல்களை வைத்துக்கொண்டு இவ்விதமாக தான் பிள்ளை இருக்க போகிறது என்று கூட சிந்திப்பவர்கள் உண்டு. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனோ மேலான ஒரு சிந்தையுடையவராக, மேலான ஒரு நோக்கமுடையவராக, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து அறிவு உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது 31 சங்கீதம் 15 வசனத்திலே வாசிக்கும் போது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய கரத்திலே நம்முடைய நாட்கள், காலங்கள், எதிர்காலங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தை, வரப்போகிற காரியங்களை அறிந்தவராக தகப்பன் தன்னுடைய பிள்ளையை குறித்து நினைவுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை குறித்தும் இந்த பூமிக்குரியதான மனிதர்கள், இல்லை நம்முடைய தாய் தகப்பன்மார்களோ, இல்லை நண்பர்களோ, சுற்றுச்சூழலில் இருக்கிறவர்களோ நம்மை குறித்து இப்போது இருக்கிற சூழலை வைத்து நம்மை கணக்கிடலாம், இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய தேவன் வருங்காலங்களை குறித்து சிந்தை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே வரப்போகிற நாட்களில் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்கிறதான அந்த சிந்தையோடு தான் நம்மை பார்க்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை தாங்கி வருகிறார். ஆகவே பிரியமான பூமிக்குரிய மனிதர்கள் நம்ம என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் சிந்தியாமல், நம்முடைய தேவன் நம்மை குறித்து என்ன நினைவாய் இருக்கிறார், அவர் நம்மை குறித்து தான் என்ன வெளிப்படுத்தல் உள்ளவராக இருக்கிறார், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே தகப்பன் சொல்லும் போது அவன் அந்த பையனை பென்யமின் என்று சொல்லுகிறார். பென்யமின் என்று சொன்னால் என்னுடைய வலது பாரிசத்தின் மகன் என்றுதான் அர்த்தம். ஆகவே வலது பாரிசத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஏற்படுத்துகிறார். வலது பாரிசத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஏனென்று சொன்னால் 16 சங்கீதம் 11 வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை பார்க்கும்போது அவருடைய நித்திய பேரின்பத்திற்குரிய பிள்ளைகளாக
அப்படி நித்திய பேரின்பத்தை சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சி விருப்பமாக இருக்கிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவருடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்ததா இருக்கிறது, வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் பார்க்கும்போது அவருடைய வலது பார்சத்தின் பிள்ளைகள், ஆகவே அவருடைய பலத்தின் மகத்துவத்தால் நிறைந்தவர்களாக, பகைஞர்களை சத்துருக்களை நொறுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக தான் தேவன் நம்மை பார்க்கிறார். மூன்றாவதாக அவருடைய வலது கரத்தை குறித்து சிந்திக்கும் போது உபாகமம் 33:2 வாசிக்கும் போது அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய பிரமாணங்கள் வலது கரத்திலிருந்து புறப்பட்டதா. வலது கரத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் சொன்னா, அவருடைய பிரமாணங்களால் நடத்தப்படுகிற பிள்ளைகள், அவருடைய பிரமாணத்தினாலே செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஏற்படுத்துகிறார். ஆகவே நாம் ஏதோ ஒரு கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர்களாய் இராமல் தேவனுடைய பிரமாணங்களை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று படிக்கிறோம். வலது கரம் தாங்குகிறதான். இப்ப வலது கரத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும் தேவனால் தாங்கப்படுகிற பிள்ளைகள். யாரும் நம்மளை தாங்கல, யாரும் நம்மளை சுமக்கல, யாருமே நமக்கு ஆதரவா இல்லை என்று நாம் யோசிக்க கூடாது. கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய கரம் தாங்கக்கூடியதான அந்த வலது பார்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 48ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ நீதியால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய வேணும். பாவ வாழ்க்கை அல்ல, அக்கிரம வாழ்க்கை அல்ல, தேவனுடைய நீதியினால் நிறைந்த வாழ்க்கை தான் வலது பார்சத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்க்கும் போது அவருடைய நீதியால் நிறைந்த பிள்ளைகளாக தான் நம்மை பார்க்கிறார். உலகம் நம்மை பாவத்தால் நிறைந்தவர்களாய் பார்க்கலாம், பெற்றோர்கள் கூட நம்மை அப்படி பார்க்கலாம், நம்முடைய நண்பர்கள் அப்படி பார்க்கலாம். ஆனால் தேவன் நம்மை பார்க்கும் போது நீதியால் நிறைந்த பிள்ளைகளாக, வலது பார்சத்தின் பிள்ளைகளாக பார்க்கிறார். 118ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று படிக்கிறோம். பிரியமான அந்த வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆகவே நம்மை பராக்கிரம செய்கிற பிள்ளைகளாக, பராக்கிரமத்தின் பிள்ளைகளாக தேவன் பார்க்கிறார். ஆகவே நம் பலவீனமானவர்கள் என்று உலகம் நம்மை பார்க்கக்கூடும், ஆனால் தேவன் நம்மை பராக்கிரமசாலிகளாகவே பார்க்கிறார். எப்படி கிதியோனை தேவன் பார்த்தாரோ, அவன் தன்னுடைய பலவீனத்தை எண்ணிக்கொண்டிருக்கான், ஆனால் தேவன் பராக்கிரமசாலியே கர்த்தனோடு இருக்கிறார் என்று சொல்லி மீதியானுக்கு விரோதமாக அவனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வலது பார்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும் பராக்கிரமம் செய்கிற பிள்ளைகள், பராக்கிரமத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே தாய் மரண ஏதுவான சூழ்நிலையையும், துக்கத்தின் சூழ்நிலையும், வருத்தத்தின் சூழ்நிலையும், வேதனையின் சூழ்நிலையும் பார்த்து பெனோனி என்று தன் பிள்ளையை நினைக்கும் போது, தகப்பனோ எதிர்காலத்தை பார்த்து வலது பார்சத்தின் மகன், என்னுடைய நித்திய பேரின்பத்தின் மகன், என்னுடைய பராக்கிரமத்தின் மகன், என்னுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிற மகன், என்னுடைய நீதியை செய்கிற, நீதியினால் நிறைந்திருக்கிற மகன், என்னால் தாங்குகிற மகன் என்று சொல்லி இவ்விதமாக தேவன் நம்மை குறித்துதான சிந்தை உள்ளவராக, இல்லாவிட்டால் வெளிப்படுத்த தரிசனம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள், இல்லாவிட்டால் ரட்சிப்பினால் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள், ஞானஸ்நானத்தினால் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலான விஷயங்களை நாட வேணுமா? பிரியமானவர்களே, நாம் பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக, அந்த பூமிக்குரிய தாய் நினைப்பதை போல, இல்ல பூமிக்குரிய மனிதர்கள் நினைப்பதை போல அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக்கொண்டு அதற்காக ஓடக்கூடாது, அதை நாடக்கூடாது, அதை தேடக்கூடாது. இதை இந்த பூமியானது, உலக பிரகாரமான மனிதர்களானவர்கள் எப்பேற்பட்ட காரியங்களை நம்ம குறித்து சொன்னாலும் நாம் பரலோகத்துக்குரியவர்கள், அவருடைய வலது பார்சத்தின் பிள்ளைகள். ஆகவே அந்த மேல இருக்கக்கூடியதான வலது பார்சத்தில் இருக்கக்கூடியதான அந்த மேலான அனுபவங்களை தான் நாம் தேட வேணும், வாஞ்சிக்க வேணும், அதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் விரும்ப வேணும். பிரியமானவர்களே, நாம் இங்கே பார்க்கும் போது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இந்த சம்பவங்கள் நடந்ததான ஒரு இடம் எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிரத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரமா இருக்கும்போது
ராகேல் பிள்ளை பெற்றாள் என்று படிக்கிறோம். ஸோ இந்த சம்பவங்கள் எப்ராத்தாவுக்கு நெருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் போது சம்பவித்தது. எப்ராத்தா என்று சொல்லும் போது கனிகள் உள்ள ஒரு அனுபவம், கனி தர ஜீவியம். பிரியமானவர்களே, இந்த கனி தருகிற ஜீவியம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருஷம் இருந்தது என்று சொல்லி, அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருஷத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறது கேதுவானவைகள் என்று சொல்லி படிக்கிறோம். இங்கே புதிய எருசலேம் நகரத்தை குறித்து, அங்கே இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனிகளை குறித்து படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கனிகள் தருகிற அனுபவம் இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. இந்த புதிய எருசலேம் நகரம் இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. இந்த எப்ராத்தா இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. ஸோ அதற்குள்ளாக இந்த அனுபவத்தை அங்கே அங்கே அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் படிக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 35:19 வாசிக்கும் போது, பெத்லெஹேம் என்னும் எப்ராத்தா என்று சொல்லப்பட்டிருக்கு. பெத்லெஹேம் சொன்னால் அப்பத்தின் வீடு. பிரியமானவர்களே, அப்பம் நிறைந்திருக்கிற ஒரு இடம் தான் பெத்லெஹேம். இந்த அப்பம் என்று சொல்லும் போது யோவான் 6:51 வாசிக்கிறோம். இயேசு சொல்றார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்க அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக, நான் கொடுக்க என் மாம்சமே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த அப்பம் என்று சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற, இந்த அப்பத்தினால் நிறைந்த வீடு என்று சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய ஒரு இடம், புதிய எருசலேம் ஆகிய நகரம். அங்கே ஆண்டவர் வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த நகரத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். ஸோ இந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமை கிட்டி சேர்வதற்கு முன்பதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு முன்பதாக, அந்த கனி தருகிற ஜீவியத்தை அந்த எருசலேமை அடைவதற்கு முன்பதாக நாம் பென்யமீனின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வலது பார்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேணும். பிரியமானவர்களே, பெனோனியாக அல்ல, பென்யமீனாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி ஜீவிக்கும்படியாகவே நாம் கூட அந்த வாஞ்சியோடு கூட செயல்படும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அன்பான தெய்வமே, அருமையான சமூகத்துக்கு துதிக்கிறோம். உலகத்தின் மனிதர்கள் எங்களை பெனோனியாக, எங்களுடைய தற்சமயம் உள்ள சூழ்நிலைகளை வைத்து எங்களை இடை போட்டு கொண்டு எங்களை பற்றி சொன்னாலும், ஆண்டவர் எங்களை குறித்து மேலான நோக்கம் உள்ளவராக, திட்டம் உள்ளவராக இருக்கிறீர். ஆகவே சுவாமி, எங்களை வலது பார்சத்தின் பிள்ளைகளாக ஏற்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறீர். ஆகவே நாங்களும் கூட அந்த வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளை வாஞ்சிக்கிறவர்களாக, தேடுகிறவர்களாக, விரும்புவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் அதி சீக்கிரத்தில் அந்த பெத்லெஹேம், அந்த எப்ராத்தாவை ஆண்டவரே நாங்கள் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த புதிய எருசலேமாகிய நகரத்தை, கனிகள் உள்ளதான அந்த நகரத்தை, ஆண்டவரே அப்பத்தின் வீடாகிய அந்த புதிய எருசலேமை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் கொஞ்சம் சமயங்கள் இருக்கிறது. ஆகவே சுவாமி, அதற்கு முன்பதாக நாங்கள் பென்யோனியின் அனுபவம் அல்ல, பென்யமீன் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசு மூலமா கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.